சங்கர் சார் டைரக்ஷன் வேண்டாம், அவ்வளோ மோசமாக இருக்கு. வேஸ்ட் ப்ரோ. நார்மல் டைரக்டர் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு சங்கர் படம்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. ஒன்றுமே இல்லை. எல்லா படம் சேர்ந்து ஒரு படம் கேம் சேஞ்சரில் முடிச்சுக்கலாம். இதோட சங்கர் சார் டைரக்ஷன் வேண்டாம் ப்ளீஸ். ரொம்ப மொக்க ப்ரோ, மொத்தமே லேக் ப்ரோ, அந்த அளவுக்குலாம் இல்லை. ஓல்டு கான்செப்ட் மியூசிக்கா டமா 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 அடிக்கிறான், கங்குவலை அடிக்கிற மாதிரி. தப்பா ஆ ஹீரோயினே தேவையில்லையா? தேவையில்லை, நல்லா இல்லை ப்ரோ. அவர் ஓகே. அது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்ஷன் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அதான் நடிச்சிருக்கேன். சங்கர் டைரக்ஷன் அவர் படம் மாதிரி இல்லை, பட் நல்லா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு. அந்த சினிமா பாகுంది ஃபர்ஸ்ட் ஹாஃப். இப்போ நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்து படம் சரியில்லை, ஆனால் இது சூப்பராக இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு. ராம் சரண் ஆக்டிங் சூப்பராக இருக்கும். இவரியா அவன் வேலை நிற்கிறான்ல, அவன் சூப்பர் கேரக்டர், ஹைலைட். அவர் தான் ஹைலைட், சூப்பர். பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் சூப்பர். டான்ஸ் சூப்பராக இருக்கும், சிம்பிள் டான்ஸு சூப்பராக இருக்கு. சாங்ஸ் வரைக்கும் 2 சாங்ஸ் ஆயிடுச்சு, நல்லா சூப்பராக தான் இருக்கு. ஹெவியாக இருக்கும் போது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்லை, இனிமேல் தான் பார்த்தா தான் தெரியும். ட்விஸ்ட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னது இனிமேல் தான். ஃபர்ஸ்ட் ஆஃபில் எதுவுமே கிளாரிட்டியாக சொல்ல முடியாது. செகண்ட் ஆஃப் பார்த்தா தான் சொல்ல முடியாது. பரவாயில்ல, ஆவரேஜ். நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. ராம் சரண் ஆக்டிங், எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. அவர் எப்பவுமே தெரிக்க விடுவார்ல, சூப்பராக இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்தியன் 2 டிசப்பாயின்மெண்ட் பண்ணிச்சு, இது மனோஜ் சூப்பராக இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு, பாட்டுங்க நல்லா இருக்கு. அந்த ஹீரோயினா பரவாயில்ல. ராம் சரண் இதுக்கு முன்னாடி படத்துக்கு ஆர்ஆருக்கும் இதுக்கும் ரொம்ப వ్యత్యాసం. సూపర్ ఆర్క్ యాక్టింగ్. ఫస్ట్ హాఫ్లో 4 రకాల డైమెన్షన్స్. స్టూడెంట్ లీడర్గా, ఐఏఎస్గా, ఐపీఎస్గా, సీఎంగా చాలా బాగా చేశాడు జగన్. రామ్ చరణ్ వన్ మ్యాన్ షో. మ్యూజిక్ ఓకే, యాక్టింగ్ అంతా బాగుంది. బాగానే ఉంది సార్, కొంచెం ట్విస్ట్గా ఉంది, చూద్దాం. சொல்கிறேன், படம் நல்லா தானே இருந்துச்சு. 50,000 கோடி, இது 50,000 கோடி போகும். அண்ணா நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் பண்ணான், அப்புறம் போலீஸ், அப்புறம் இப்போ சிஎம். இப்போ போய் பார்த்தேன்னு சொல்கிறேன். இன்டர்வல் பேக் ட்விஸ்ட்டு, அது போய் பார்த்து சொல்லிட்டு வரேன். எஸ்ஜே சூர்யா சிடி போட்டுனாரா வந்து போய் சொல்லிட்டேன். சூப்பராக மாசம் அப்படியே மைண்டு போச்சு, வேற லெவலுக்கு படம். சூப்பராக இருக்கு. ராம் சரண் 7 வருஷங்கள் சூப்பராக இருக்கு. தனியாக பார்க்கறது சுத்தமாக நல்லா இருக்கு. மியூசிக்லாம் சூப்பராக இருக்கு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, ஏஆர் ரஹ்மான் இல்லை. ஏஆர் ரஹ்மான் எப்போ மிஸ் பண்ணாரோ சங்கருக்கு பின்னாடி தான். நெக்ஸ்ட் கூட்டணியில் ஏன்னாக்கா இந்தியன் 2 பார்த்தீங்க, இப்போ கேம் சேஞ்சரு. ஸோ மியூசிக் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிடுச்சு, செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். இந்தியன் 2 பெட்டர்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அது 6.8 கொடுத்தாங்க. நாளைக்கு தான் தெரியும் என்ன ரேட்டிங் கொடுப்பாங்கன்னு. நாட் குட். சங்கர் படம்னா ஒரு இது இருந்தது, அது இப்போ இல்லை, அது டவுன் தான். நார்மல் டைரக்டர் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு சங்கர் படம்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. ஓகேல பார்க்கலாம். ப்ரோ பாగుంది, நல்லா இருக்கு. శంకర్ డైరెక్షన్ நல்லா தான் இருக்கு. நல்லா ఫస్ట్ హాఫ్ நல்லா இருந்துச்சு, సెకండ్ హాఫ్ నార్మల్ రొటీన్. మూవీ రామ్ చరణ్ కోసం చూడొచ్చు బ్రో. వేస్ట్ బ్రో. நல்லா இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ சங்கர் டைரக்ஷன் எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா இல்லை. டைரக்டர் மைண்ட் செட் மாறணும். ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரோ இருந்துச்சு? டைரக்டரோட மைண்ட் செட் மாறணும். ஏன் படம் ஒரே மைண்ட் செட்டில் இருக்கிறார் அவர். அவ்வளோதான் ப்ரோ இருக்குது, ஒன் டைம் பார்க்கலாம்.
எப்படி ப்ரோ அந்த லாகா இருக்கிறது எப்படி இல்லை லாக்னா நார்மலாக ஒரு நார்மல் மூவி தான் ப்ரோ இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. எப்படி ப்ரோ கைண்ட் ஆஃப் லாகா இருக்குது பரவாயில்ல, நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்கு, எப்படி ப்ரோ பண்ணிட்டாங்க? சூப்பராக இருக்குது, ஆக்டிங் நல்லா இருக்குது, டைரக்ஷன் நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் நல்ல விஷுவல், பயங்கரமான விஷுவல்ஸ். சங்கர் டைரக்ஷன் எப்படி ப்ரோ? கம்பேக் கொடுத்தாருன்னு நினச்சிக்கலாம். பிளாக் பஸ்டர். செகண்ட் ஹாஃப் எப்படி? செகண்ட் ஆஃப் கூஸ் பம்ப்ஸ். படம் பற்றி பேசவே தேவையில்லை ப்ரோ, அவ்வளோ மோசமாக இருக்கு. செகண்ட் ஹாஃப் எப்படி ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து எங்கேயுமே இன்ட்ரெஸ்டே இல்லை. கட் 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 பேஸ்ட் கட் பேஸ்ட் கட் பேஸ்ட் அந்த மாதிரி தான். செகண்ட் ஹாஃப் எப்படி ப்ரோ? பயங்கரமாக இருக்கும், நல்லா இருக்கும். தமிழ் மியூசிக் எப்படி? மியூசிக் பயங்கரம் ப்ரோ. எஸ்எஸ் தமிழ் கீ ஸ்டார் சூப்பராக இருக்குது, நல்லா செகண்ட் இருந்துச்சு, ஹாஃப் எப்படி இருந்தது? செம்மையாக இருந்துச்சு, சூப்பர், ராம் சரண் ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? வேற லெவல் ப்ரோ. நேஷனல் குத்தலாம் இந்த தடவை, நல்லா இருக்கு. ரங்கஸ்தில் அழுக்கு பண்ணியிருக்கேன். சங்கர் டைரக்ஷன் எப்படி இருந்தது? இந்த இந்தியன் 2 கம்பேக் கொடுத்துருக்கேன். எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. வேறு யாராவது டைரக்டர் நல்லா சினிமா பார்த்து நல்லா செலக்ட் பண்ணி எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். வந்துட்டு அந்த அளவுக்கு போல அவ்வளோவா இல்லை ப்ரோ, எனக்கு பிடிக்கல ப்ரோ. படம் சூப்பராக இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் செம்ம, செகண்ட் ஹாப்பும் நல்லா இருக்குண்ணா. எல்லாமே கொஞ்சம் ரியலாக இருக்க மாதிரி இருக்குது, நல்லா இருக்குண்ணா படம். நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? கிளைமேக்ஸு எல்லாமே இருக்குண்ணா படத்தில். எப்படி சொல்கிறதுனா, இந்த ஃபேமிலி ஸ்டோரியிலேருந்து எல்லாமே இருக்குது. லவ் ஸ்டோரியாக இருக்குது, ஃபேமிலி ஸ்டோரியாக இருக்குது, மொத்தமே இருக்குண்ணா. நல்லா இருக்கு அது மொத்தத்தில் படம். ஏங்கண்ணா மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? தமிழ் மியூசிக் செம்மையாக இருக்குண்ணா, எல்லாமே செம்மையாக இருக்குதுண்ணா. படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ராம் சரண் ஆக்டிங்ல எப்படி ப்ரோ? சூப்பர் ஹிட்டு ப்ரோ. நம்ம கிளைமேக்ஸ் சென்டிமெண்ட் சீன்லாம் எப்படி ப்ரோ? சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்கு. அவங்க அப்பா எழுது போனது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் நல்லா இருந்துச்சு சார். சங்கருக்கு வந்துட்டு இது ஒரு கம்பேக்காக இருக்குமா? கம்பேக் ஆமாம் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு படம்.